ஆன்மீக பயிற்சி இந்த உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் பயிற்சி. அதனால தான் ஆன்மீகத்துக்காக கடவுளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற எங்களுடைய பயிற்சி கூட 15 ஆண்டுகள். டாக்டருக்கு கூட 6 வருஷம்தான். ஆனால் ஆத்துமாக்களை வழி நடத்தணும். அதனால் 15 வருஷம் ஃபார்மேஷன். சும்மா இல்லை. 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 15 வருஷம். அவன் 12ஆம் கிளாஸ் 17 வயசு 16 வயசில் முடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் 28 29 வயசில் தான் அவனுக்கு அந்த சகோதரருக்கு குரு பட்டமே கொடுக்கப்படுது. ஏன்? ஆன்மீக பயிற்சியை விட வேற எந்த பயிற்சியும் குடும்பத்தில் முன்னிடம் இல்லை என்பதை உணர்த்தத்தான். இன்றைக்கு குடும்பத்திற்கான பணியைத்தான் கத்தோலிக்க திருகவை தன் கரங்களில் பிரதானமா எடுத்திருக்குது. அந்த குடும்ப வாழ்க்கை இல்லைன்னா இந்த துறவரம் இல்லை என்பதை கத்தோலிக்க திருச்சபை நன்கு அறிந்திருக்கிறது. எனவே குடும்பங்களை கட்டி பராமரிக்க கத்தோலிக்க திருச்சபை மிக முனைப்போட செயல்படுகின்றதை உணர்ந்து கொள்ளுங்க. பிள்ளைகள் பிறந்த பிறகும் விவாகரத்தை பத்தி பேசுறீங்களே. 15 20 25 ஆண்டுகள் ஆகியும் கூட உங்க சுயநலத்தினால அடப்போ பிரிஞ்சு போலான்னு நினைக்கிறீங்களே. நீங்கள் இணைந்து கணவனா மனைவியா நீங்க வாழும்போது, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நேரத்தை செலவழிக்கும் போது, இந்த பிள்ளைகளை ஆலயத்தில் நீங்க தொலைக்கும் பொழுதுதான் இவர்களை பத்தின கவலையே உங்களுக்கு இருக்காது. இந்த பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்தி செல்லுவார்.